அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. 1600களில் இயற்கை வளமும் கனிம வளமும் செல்வமும் வாழ்வியலும் செழித்தோங்கிய தென்னிந்திய பகுதிகளில் சிறு குறு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்காக ஊடுருவியதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிற இங்கிலாந்து நிறுவனம். தென்னிந்திய பகுதிகளில், குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரள எல்லை பகுதிகளில் அளவற்று கிடைத்த ஏலக்காய், லவங்கம், பட்டை, மிளகு ஆகியவற்றின் ஏற்றுமதிக்காக அவர்கள் கவனம் செலுத்தி வந்தனர். சிறிது சிறிதாக அவர்களின் ஆங்கில கல்வி முறை மற்றும் கிறிஸ்துவ மத கொள்கை என அனைத்தையும் தீயாக பரவ செய்து வந்தனர். நாளடைவில் தென்னிந்திய எல்லை பகுதிகளை தன் வசமாக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் மதத்தையும் தாந்திரிக முறைகளையும் முழு வீச்சாக பரப்பிக் கொண்டிருந்தனர். 1880 ஜீட்ஸ் இனம், ஜீட்ஸ் இனத்தை சேர்ந்த பெர்னாண்டஸ் என்பவரும் அவரது நம்பிக்கையாளர்களும் பரப்புரை செய்வதற்காக இந்தியாவிற்குள் நுழைந்தனர். அவ்வாறு நுழைந்தவர்கள் தமிழக கேரள எல்லைகளில் மற்றும் மலை கிராமங்களில் கால் பதித்தனர். குறிப்பாக படிப்பறிவில்லா மலை கிராமங்களான அஸ்தினாபுரம், கல்லுக்குழி, மிதக்கரை போன்ற கிராமங்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். நாளடைவில் அவர்களின் தாந்திரிக முறைகளான விச் கிராஃப்ட், ஹோமிசி போன்ற சூனிய முறைகளை நம் மக்கள் மீது பரவச் செய்து பார்க்க முடிவெடுத்தனர். இதனை கண்டு நமது பாதிரியார்கள் எதிர்க்க தொடங்கினர். பெர்னாண்டஸ்க்கு இணையாக விளங்கும் இளம் ஜீட்ஸ் ஆன அர்மிலியஸ் மக்களை நம்ப வைக்க தேவையான முக்கிய தரவுகளை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். வெளிரிய முகம், சுருங்கிய தோல், நீல நிற கண்களுடன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் பெர்னாண்டஸின் மேல் பயத்தோடு கலந்த மரியாதையும் வற்றா அன்பும் கொண்டிருந்த அர்மிலியஸ் பெர்னாண்டஸ் வார்த்தைக்கு மட்டுமே இணங்குவான். அப்போது பெர்னாண்டஸ் மெலிஷியஸ் மேக்னஸ் என்ற புத்தகத்தை அர்மிலியஸ்க்கு கொடுத்தான். அப்புத்தகத்தின் மூலமாக மாண்டு போனவர்களை உயிர்த்தலச் செய்யும் அதிசயத்தை செய்து காட்டி தன்னை ஆசானின் பணியாளன் என்பதை நிரூபிக்க பல முயற்சிகளை மக்கள் முன்னெடுத்தான் அர்மிலியஸ். மேலும் முழுமையாக மக்களை தன் வசப்படுத்த பெர்னாண்டஸும் அர்மிலியஸும் திட்டம் தீட்டி பெர்னாண்டஸ் தன்னை தானே மாய்த்துக் கொண்டான். பெர்னாண்டஸின் உடலை மக்கள் முன்னால் வைத்து மீண்டும் உயிர் வரச் செய்யும் முயற்சியை மேற்கொண்டான் அர்மிலியஸ். அப்போது விக்டோரியா என்கிற 13 வயது சிறுமி அர்மிலியஸையும் அவனது கொடூரமான சடங்குகளையும் மந்திரங்களையும் பலி கொடுக்கும் முறைகளையும் ஆழமாக தன் மனதில் பதிய செய்ததோடு வியந்து பார்த்தாள். இவ்வித்தைகளை கண்ட மக்கள் அர்மிலியஸின் பாதையை பற்றோடு பின்தொடர்ந்தனர். வருடங்கள் கழிந்தன. இந்திய அரசாங்கம் கிழக்கிந்திய மற்றும் இதர வெளிநாட்டு கம்பெனிகளை வெளியேற்றியது. அர்மிலியஸ் வெளியேற்றப்பட்டான். ஆனால் அவர்கள் பரப்பிய தாந்திரிக முறைகளும் தீய சடங்குகளும் இன்றும் அஸ்தினாபுரம் மற்றும் சில மலை கிராமங்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களும் அதற்குள் முடங்கி போய்தான் இருக்கிறார்கள். இன்றும் ஆசானின் பேரில் அவரது உருவமாக கருதப்படும் காக்கைக்கு வயது வரம்பு பாராமல் நரபலிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் மற்ற ஊர் மக்கள் இவர்களிடம் பேசுவதையும் நெருங்கி பழகுவதையும் தவிர்த்து வருகின்றனர். அவர்களின் சந்ததிக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வாழ்ந்து வருகின்றனர். நம்ம ஊர்ல
பூத தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம ஊருக்குள்ள தப்பு செய்யறவங்கள, தப்பு செய்ய நினைக்கிறவங்கள, அடம் பிடிக்கிற குழந்தைங்கள தூக்கிட்டு போய் அடிச்சு வச்சிருவாரு. அப்புறம் நம்ம ஊர்ல தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராச்சும் ஊருக்குள்ள வர நினைச்சா மத்தவங்க பண்ற தப்புக்கு பூத தாத்தா நம்மள புடிச்சிட்டு போயிடுவாருன்னு யாரும் நம்ம ஊருக்கு வரதே இல்ல. நம்ம கிட்ட யாரும் பேசவும் பயப்படுறாங்க. பாட்டி பாட்டிக்கு பசிக்குதான், சாப்பாடு வச்சுட்டு வரியா? அப்புறம் நம்ம சாப்பிடலாம். பாட்டிக்கும் எனக்கும் சண்டை. பாட்டிக்கு என்ன பிடிக்காது, பேத்திய மட்டும்தான் பிடிக்கும். நீ சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா. அம்மா, பாட்டி அம்மா வெளியே வர மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுமா? பாட்டிக்கு உடம்பு ஃபுல்லா அம்மா போட்டிருக்கு. அவங்க வெளியே வந்தா எல்லாருக்கும் அது பரவிடும். இத பத்தி இன்னொரு வாட்டி பேசாம நீயும் குழப்பிக்காத. போ, வச்சுட்டு வா. மா, கிளம்பிட்டியா அலிஷா? இரு வரேன். எனக்கு ஏதோ தப்பா யோசனை வந்துட்டே இருக்குமா. ஏய், என்ன திடீர்னு? குழப்பிக்காம ஸ்கூலுக்கு போ. இல்ல, உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு என்னடா ஐரீன், அம்மாவை பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா? மா, சரி, அப்ப என்ன உள்ள வச்சு போட்டிட்டு போறியா? நான் கிளம்புறேன்.
சொல்லிட்டே இருக்கேன்டா. மனசாட்சியே இல்லல்ல உங்களுக்கெல்லாம். என்ன சொல்லி காட்டுறியா? நீ எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்கியா? காலையிலேயே வாழ்னு கத்திட்டு இருக்காதம்மா. உங்க நல்லதுக்கு தான்டா நான் சொல்றேன். இதெல்லாம் பார்த்தா கத்துற மாதிரி இருக்கா உனக்கு? நீ ஒண்ணு கூட்ட வேண்டாம். என் வேலையை என்ன பார்க்க விடு. சாப்பாட்டுல கோவத்தை காட்டாத சாகர். என் கோவத்தை கிளறாத. இதுக்கு தான் ராத்திரி பகலா உங்களை நான் பாத்துக்கிட்டேனா? இந்தா அதான் வேணாம்னு சொல்றேன்ல. 2 வாய் வாங்கிக்கோ. வேணாம். டேய் சாகர். சாகர், ஆமா, அது நான் தான். நான் வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறது அவளுக்காக மட்டும்தான். அவ ஒருத்திக்காக மட்டும்தான். அலிஷா, என்னதான் நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பேசிக்கிட்டது எல்லாம்னாலும் எனக்கு அவகிட்ட பிடிச்சது அவ வெகுளித்தனம் தான். நான் லேட்டா போற ஒவ்வொரு நாளும் தான் என்னால அவளை நேருக்கு நேரா பார்க்க முடியும். நாள் ஃபுல்லாக எனக்கு கிடைக்காத அந்த சந்தோஷம், நான் லேட்டாக போய் அவளை பார்க்குற அந்த ஒரு நிமிஷம், அது எனக்கு போதும். வாங்க சார். உங்களுக்கு மட்டும் ஸ்கூல் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, மற்றவங்களுக்கு 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இடியட். கெட் இன். சொல்றா. இன்னும் நிறைய நாள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வருஷத்தோட நம்மளாம் அவுட்டு தெரியும்ல. என்ன அவுட்டு? அதாவது காலையில மதர் வந்தாங்க. அசம்பிளில என்ன சொன்னாங்கன்னா, டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஹாஃப் இயர்லி முடிஞ்சது. இனிமே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து கூட படிச்சுக்கலாம். ஓகே? அது எதுக்காக சொல்றாங்கன்னா, பீஸ்ஃபுல்லா நம்மளாம் படிக்கணும்னு, வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆயிராம 12th மார்க் எடுக்கணும்னு. அண்ட் மெயினா இவங்களுக்காக. மிச்சம் படிக்கிறவன் வீட்ல இருந்து படிப்பான், படிக்காதவன் நம்மள மாதிரி ஊர் சுத்துவான். என்னவா இருந்தாலும் சப்போர்ட் பண்ற முரளி ஒரு பக்கம், அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற மோனி ஒரு பக்கம். இதெல்லாம் வெறும் ஒரு ஈர்ப்பு தான். நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் அவளை பாக்குறப்போ உனக்குள்ள ஒன்று ஆகும் பாரு. அப்போ நீ சொல்லு. இப்போ பேசாம உன் வேலையை பாருடா. ஏய், இவ சொல்றதெல்லாம் கேட்டா படமே ஓடாது. நீ 3ஆம் பிறை கமலா இருக்க போறியா, இல்ல அலைகள் ஓய்வதில்லை கார்த்தியா இருக்க போறியான்னு யோசிச்சுக்கோ. டேய், நானும் அவளோட பேக்ரவுண்ட் வச்சுதான் உனக்கு அவளுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன். நீ சீரியஸ்னா ஓகே, ஆனா பட் ஒரு டைம் நல்லா யோசிச்சுக்கோ. நீ என்ன பண்றதா இருந்தாலும் காலகாலத்துல பண்ண போலாம். இவங்க 1000 தான் சொன்னாலும் இவ இந்த வருஷத்தோட என்னை விட்டு போறான்றத என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. எப்படியாச்சு இவளுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும்ன்றத என் மனசு என்கிட்ட விடாம சொல்லிட்டே இருந்துச்சு. டேய், என்னடாச்சு? இல்லடா, நானும் சின்ன வயசுல இருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன். அவ எப்படி இருந்து எப்படி வளர்ந்தா தெரியுமா? அவ என்ன ஃபீல் பண்றான்னு கூட சரி. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப போய் அசிங்கப்படுவா. தியாகிடா. எனக்கும் அவகிட்ட பேசணும்னா பயம்தான். ஆனா தூரத்துல இருந்தே பார்த்துப்பேன். இதுக்கு தானே உன் அப்பா ஃபீஸ் கட்டுறான். ரைட்ரா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க கூட பேசணும்ன்ற ஆசையெல்லாம் விட்டுட்டு அவளோட டேலண்ட்டை காட்டணும்னு ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. ஐயோ, எனக்கு அப்போலாம் அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னறியாமலே அவன் மேலே ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அது வேறையா? அது இப்போ அதிகமாகிடுச்சு. இவ்வளோ எதிர்பார்க்கல உங்ககிட்ட. சரி வா, விளையாட போவோம். யார் எது சொன்னாலும் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் இறங்கி பண்ணணுன்றதுல முடிவாக இருக்கேன்.
மசலின் அங்கேயே நில்லு. உன்னை அங்கேயே நிக்க சொன்னேன். இது புனிதமான இடம். உன்ன மாதிரி தீய எண்ணம் கொண்ட ஆட்களுக்கு இங்க இடம் இல்ல. வெளியே போயிடு. நான் உள்ள வரக்கூடாதா ஃபாதர்? நான் உள்ள வந்தா ஏதாவது இடிஞ்சு கீழே விழுந்துருமா? இல்ல உங்க கடவுள் இங்கேருந்து ஓடி போயிடுவாரா? எந்த மதவேதமின்றி எல்லாருக்கும் பொது அருள் கொடுக்கிற ஒரு புனிதமான இடம் இந்த ஆலயம். ஆனா நீ தீய எண்ணங்களை மட்டும் கொண்ட பாவ செயல்களை மட்டும் செய்யற. அதை மத்தபடி செய்ய சொல்ற. உன்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த ஆலயத்துல இடம் இல்லை. வெளியே போயிடு. வெளியே போயிடு மஸ்லின். ப்ளீஸ் ப்ளீஸ் மஸ்லின், போ மஸ்லின், போ, போயிடு. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா நான் இப்ப ஃபாதர் கிட்ட பேச வந்திருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல. மஸ்லின், உனக்கு இப்ப என்ன வேணும்? வா, நான் பண்றேன். இங்க வேண்டாம். வா வா. சேவர் சொல்லட்டும் மதர். எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிற உங்க கடவுள் என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாரா ஃபாதர்? நான் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் ஃபாதர். என்ன பேச விட்டாதானே உங்களுக்கு எல்லாம் புரியும். எனக்கு முழு மனசோட பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர். எப்பவுமே என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கீங்க. வேண்டாம் ஃபாதர், வேண்டாம். மதர், நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கும் எனக்கு கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவ, சாத்தா வகையை சேர்ந்தவ. ஆனா என் பொண்ணு உங்க கடவுள் பொண்ணா கன்னியாஸ்திரி ஆக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா இப்போ நான் வந்திருக்கிறது பாவ மன்னிப்பு கேட்க ஃபாதர். மஸ்லின், மஸ்லின், நாளைக்கு மாசு இருக்கு, நிறைய வேலை இருக்கு. பாவ மன்னிப்பு Thursday தான் இருக்குல்ல, அன்னைக்கு பாத்துக்கலாம். வா, அன்னைக்குதான் ஆண்டவனுக்கு உகந்த நாள். வா. இந்த மாதிரி நான் நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன். அங்க போனா நான் அவர்கிட்ட பேசுறதும் அவர் என்கிட்ட பேசுறதும் இப்படித்தான் தலையை தொங்க விட்டுருப்பாரு. ஆனா நான் அவர் என்ன பாக்குற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன். மஸ்லின், ஏதோ உழையிட்டு இருக்காது. நீ அங்க பாக்காத. வெயிட் பண்ணுங்க ஃபாதர். என்ன அவர் என்கிட்ட பேசுவாரு. வெயிட் பண்ணுங்க. உள்ள போ. ஏய். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ரெண்டு பேரும் அங்க பாருங்களேன். என்ன நம்ப வேண்டாம், ஆனா உங்க கடவுளை நம்புவீங்களே. அங்க பாருங்க, இப்போ பாப்பாரு. அங்க பாருங்க, இப்போ பாப்பாரு, இப்போ பாப்பாரு. முதல் பாவம், எனக்குள்ள ஒருத்தவங்க பேசுறாங்க ஃபாதர். பேசுறத நான் கேட்கிறேன், கேட்டு அதை நான் செய்யறேன். தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு அதை செய்ய தோணுது. இன்னும் நிறைய செய்ய சொல்றாங்க ஃபாதர், அதையும் நான் செய்ய போறேன். இப்ப கூட அவங்க சொல்லிதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீ செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ ரட்சிக்கப்பட்டாய். அப்போ எந்த தப்பா இருந்தாலும் எத்தனை தடவை செஞ்சிருந்தாலும் உங்க கடவுள் மன்னிச்சிருவாரா ஃபாதர்? அதனாலதான் அவர் கடவுள். இல்ல, நீ கேட்டது உனக்கு வழங்கப்பட்டது. நீ போலாம். இருங்க ஃபாதர். நான் நினைச்சது இன்னும் நடக்கல. அதுக்கான வருஷம் இது, எனக்கான வருஷம் இது. விக்டோரியா சொல்றதை நான் செய்ய போறேன். அதுக்காகத்தான் முன்கூட்டியே உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன பாருங்க ஃபாதர், ஒரு தடவை என்ன பாருங்க ஃபாதர். ஏன் ஃபாதர் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன பாருங்க ஃபாதர், என்ன பாருங்க ஃபாதர்.
ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்த நேம்க்கு எல்லாரும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? கிளாஸ் முடிய இன்னும் 10 minutes தான் இருக்கு. கீப் சைலன்ஸ். அலிஷா, என்ன மோனி, புதுசா ஏதாச்சும் பண்ணி என்னை மாட்டி விட பார்க்குறானா? அவன் இதெல்லாம் பண்ண அவனுக்கு தான் கஷ்டம். சாரி அலிஷா, எங்களால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை. நீ அவன்கிட்ட சொல்லி அவனை கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருக்க சொல்லு, அது போதும். சொல்கிறேன். நீ அந்த கிஃப்ட்டை பார்த்தியா? நடிக்காத மோனி, பார்த்தேன். அவன்கிட்ட போய் திருப்பி கொடுத்துறியா? வேணாம், நீயே கொண்டு போ. அதில் என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு. பாரு மோனி, என்னோட நிலைமை தெரியாம தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் டீப்பா சொல்லணும்னா என்னால அவன் லைஃபே போயிடும். நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு சாகர பிடிக்குமா பிடிக்காதா? என்ன மோனி? பிடிக்கலன்னா சொல்லு. அவனை அவன் பக்கமே வர விடாம நான் பாத்துக்கிறேன். ப்ராமிஸ். நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற மோனி? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு.